எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்கிறாரு, செய்துக்கின்னு இருக்கிறாரு. அது எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நம்மளுடைய கிரியைகளை பொறுத்து தான், நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஊற்றுவார். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மெசேஜ் திருவிருந்தாக இருக்கிறதுனால அநேக பேர் கசப்பான வாழ்க்கை வாழ்கிறீங்க. என்ன வாழ்க்கை? கசப்பான வாழ்க்கை. ஒரு விடுதலை இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்போது அவங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்காது இருப்பாரா? அவர் கடந்து வரும்போது ஒரு குருடன் அந்த நட சத்தத்தை கேட்டான். குருடன் அவரை பார்க்க முடியாது. அவர் அந்த நட சத்தத்தையும் அந்த சலசலப்பையும் கேட்டு அவன் யூகம் பண்ணிக்கினான். இயேசு போகிறாரு. ஒரு குருட யூகம் பண்ணான். தம்பி, அவன் அப்படியே விட்டுரு, அங்கேயே இருக்கட்டும். நீ வாலிப பிள்ளை, காலேஜ் படிக்கிற, ஏன் 2 சேர் காலியாக இருக்குதுமா, தண்ணி கொடுக்கணும். சரி. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் கசப்போடு இருக்கிறீங்க. கசப்பை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இனிப்பை விரும்புவாங்க. சில பேர் இனிப்பை கூட விரும்ப மாட்டாங்க. எனக்கு சுகர் வந்துடும்னு. இனிப்பு நிறைய பார்த்து கொஞ்சம் சாப்பிடு. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறோம், இனிப்பு கிடச்சா போதும் சாப்பிட்றோம். அப்புறம் அப்படி சுற்றுதுன்றோம். எல்லாத்தையும் ஒரு அளவோடு கூட வச்சுக்கணும். நிறையா ஸ்வீட் இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறமா தலை சுத்தம், அப்படியே சுத்தம். அதனால் கசப்பும் ஓவர் கசப்பில் இருக்கக்கூடாது. ஏதோ அது மிடில் இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும். அப்போது இந்த கசப்பினால நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? எங்களை கேட்டால் என்ன தெரியும்? 2மே நடக்கும். ஆனால் அதிக கசப்பு சாப்பிட்டா துபாய். அதாவது பாஸ்போர்ட்டே தேவையில்லை, வித்தவுட் பாஸ்போர்ட்டு. அப்போது இந்த கசப்பினால் வர விளைவுகள், இப்போ நல்லா இருக்கிற குடும்பம், இப்போ மணிமேகலையும் உமாவும் பக்கத்தில் இப்போ நல்லா உட்காந்துக்கிறாங்க. ஒரு டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு செய்தி நேரத்தை கூட காதில் கொஞ்சம் பேசுவாங்க. ஆமாம், இங்கே செய்தி போயின்னு இருக்கோம், இவங்க அப்படிலாம் பேசுவாங்க. இந்த கசப்பு நீ யாரும் நான் யாரும். அப்போது கசப்பு நம்மளுக்கு இருக்கும். அதனுடைய விளைவுகளை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பண்ணது நல்லதா இல்லை பண்ணக்கூடாது நல்லதான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். முதல் கசப்பின் விளைவுகள் என்னன்னா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். என்ன படுத்தும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். யாரை பார்த்தாலும் மூஞ்ச காமிச்சிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தானே பேசியிருந்தாங்க, இந்த ஐயா நல்லா தானே பேசியிருந்தாருன்னு எப்போ பாரு சிடுன்னு பேசுகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு கசப்பு நமக்குள்ளே இருந்து அந்த ஸ்பிரிட் நம்ம கூட பேசுது. ஆனால் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நமக்கு என்ன தெரியுது, நான் பேசுகிறது ரொம்ப நியாயம் அப்படின்னு அது எனக்கு தெரியுது. ஆனால் எதிராளிக்கு தெரியுது, இவர் நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படி பேசுகிறாரு திடீர்னு, அப்போ இவருக்கு என்னமோ ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த கசப்பு நம்மளை வேறு ஒரு ரூட்டில் மாற்றிடும். நம்மளை பார்த்தாங்களோட, ஐயோ அவர் வேணாப்பா, அவர் ஏதாவது பேசினே இருப்பார், நல்லதே பேச மாட்டார், அவர் ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பார் என்ற இந்த விளைவுகளை கசப்பு, அது ஒரு ஆவி. கசப்பு ஒரு ஆவி நல்லா இருக்கிற குடும்பத்தெல்லாம் கெடுத்துரும். இப்போது எதை பரிசுத்த ஆவியே அது துக்கப்படுத்தும். என்னத்தை துக்கப்படுத்தும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். இப்போ நீங்கள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்.
நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல உங்கள பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்துதுன்னு உங்களுக்கு ஈஸியா தெரியும். அத வந்து நான் சொல்லி, மறுபடியும் அத நம்ம வந்து எடுக்க வேண்டாம். துக்கம் எதனால துக்கப்படுத்துதுன்னு நீயே அப்போ உன்கிட்ட பரிசுத்த ஆவி இருந்தா, நீ துரிதமா இருப்ப. அப்போ அந்த ஆவி வந்து உன்கிட்ட முட்டி முட்டி மோதும். ஆனா மோதுனா கூட அது உன்கிட்ட வராது. ஏன்னு கேட்டா, ஓ! இந்த ஆவி என்கிட்ட வந்துச்சுன்னா, என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு எச்சரிக்கை குடுத்துரும். அப்போ அந்த ஆவி அந்த ஸ்பிரிட்டோட சேராத. அந்த ஸ்பிரிட் வந்தா கூட, ரைட் அப்படியே கழட்டி விடுறதுலயே இரு நீ. ஏன்டா அது உன்னை டோட்டலா கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. இதில பவுல் வந்து எபேசியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது எவ்வளோ சொல்லணும், 5 பாயிண்ட் சொல்லணும். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த 10:30க்குள்ள நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் கடகடன்னு சொன்னாக்கா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது. நம்ம கடமைக்காக சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து தியானம் பண்ணி சொல்ல முடியாது. நான் தியானம் பண்ணி சொன்னேன்னா ஒரு பாயிண்ட் போகிறதே கஷ்டம்தான். அதனால் இதை நீங்கள் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் நீங்க கடவுது. ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன சொன்னாரு? அது நம்மக்கிட்ட இருக்குதா? பாஸ்டர் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. அது நம்ம அவ்வளோ முறிக்கின்னு போகுது. நான் வணங்கி போகிறேன், சோத்திரம் பண்ணுறேன், கையை உதறி விட்டு போகுது. அது இவருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? பாஸ்டருக்கு தெரியல. பாஸ்டருக்கு தெரியல. எனக்கு தான் நல்லா தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் அன்றைக்கி கூட பார்க்கல. நீங்கள் கையை உதறி விட்டு போச்சு. அது ஏன் உதறிச்சு? கசப்பாகுது. அன்னைக்கு நீ பாரும்போது ஒன்று தொடையை பிடிச்சி இழுக்குது, தலையை பிடிச்சி இழுக்குது. எக்கா வாக்கா போகலாம். எங்கே போனாலும் ஒன்றா பொறுத்து ஒன்றா வருது. அப்புறம் முறிக்கிறது. எப்படி பாதோட பாக்கதில்ல, அது கோலக்கண்ட பாகம். ஏங்க கசப்பு? கிறிஸ்தவங்களுக்கு எதுக்குங்க கசப்பு? அழகா எழுதுறாரு. நீ 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 யாரு நீ யாருக்கு விரோதமாக நடக்கிற தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நடக்கிற நீ. அவங்கள துக்கப்படுறன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுற. அதை இங்க அழகா எழுதுறாரு. நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை சீல் பண்ணி வச்சுக்கிறார் உனக்கு. அந்த சீலை நீ உடைச்சு போடுற. அப்ப யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டங்க? வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கணும். நீங்க வீணான கசப்பை வச்சுன்னு கூடாது. பார்த்தா மூஞ்சி திருப்பிங்கன்னு போகிறது. இதெல்லாம் சொல்கிறேன்னு தான் என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் பாவம் செய்தாலும் தண்ணி அடித்தாலும் நீங்கள் கண்ணியாக இருப்பீங்க. அப்படி சொன்னோம்னா எங்கள் பாஸ்ட் மாரி வர முடியாது. நாங்கள் தப்பு செய்வோம், அந்த தப்பை நீ இன்னும் செய்யறாரு. ஆனால் வேதம் அப்படி சொல்லி கொடுக்கலையாங்க. வேதம் சொல்லி பாருங்க, உங்களுக்கு வந்து சீல் போட்டுக்கிறாரு, சீல் வச்சுட்டார், முத்திரை சீல் வச்சு பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீ துக்கம் பண்ணலாமா? ஆனால் நீ மட்டும் சொன்ன கோச்சின்னு போயிடுறிய, அவரை போய் நீ துக்கப்படுறிய. அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உன் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இந்த இளைய குமாரன் அப்பாவை துக்கப்படுத்தனா இல்லையா? எப்படிலாம் துக்கப்படுத்திருப்பான்ல. என்ன கேட்டிருப்பான்? இங்கே பாருப்பா, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரு 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சு, இனி எனக்கு புத்தி தெரிஞ்சிடுச்சு, நீ என் சொத்தை எனக்கு கொடுத்துரு, நான் எடுத்துன்னு போய் அதை டெவலப் பண்ணிவிடுவேன். அப்படிலாம் போனான். ஆனால் டெவலப் பண்ணான்ல, பண்ணி தின்றதுக்கு கூட இல்லை.
அது கூட கிடைக்கலங்க. வேணாங்க, கசப்பு வேணாம். தகப்பன் தாய்கிட்ட கசப்பு வேணாம். சகோதரர்கள் மத்தியில் கசப்பு வேணாம். உறவினர்கள் மத்தியில் கசப்பு வேணாம். உன்னை பார்த்து நீ கசப்பு இல்லாத இருக்கிறத பார்த்து அவங்க உன்னை கண்டு சபைக்கு வருவாங்க. இல்லைன்னா உன்னை கண்டு இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த பையன் அப்பா சொல்கிறாரு, இறந்துருப்பார். வேணாப்பா, நீ வெளியே போனால் கெட்டுடுவ, நீ அப்பா கூடவே இரு. ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. அவன் நிலைமை எப்படி ஆச்சுங்க? இந்த கசப்பை தான் செய்யும். கூட ஒருமனப்பட்டு ஒற்றுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு போனோம் குடும்பம். ஒரு விசுவாசிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை. சிலது பாருங்கள், இந்த பாய் எனக்கு மூக்கு மேலே கோவம் தெரியுமா, என்கிட்ட வராது, நீ போ. மூக்கு மேலே கோவம், நீங்கே வந்து உட்காந்துக்கிற, உனக்கு மூக்கு மேலே கோவங்குது, வெளியே போயிடு. அங்கே போய் சண்டை கண்டை போட்டு ஜெயிலுக்கு போயிடு. இல்லை யாரும் அங்கே அடிச்சுக்கிட்ட பண்ணி ரத்த காயப்படு. இங்கே நல்லத்தனாங்க சொல்கிறார் ஆண்டவர். நீ யாரை துக்கப்படுத்துகிற? பரிசுத்த ஆவியை துக்கம் பண்ணுற. அப்போ பரிசுத்த ஆவியையே நீ துக்கப்படுத்துறன்னா ஜனங்க ஏமாத்துறோம். ஜனங்க ஏமாத்துறோம். இந்த பையன் பெரிய தௌலத்தான் போச்சு இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும்னு போச்சு. கடைசியில் துன்ற சோர்க்கே லாட்டி அடிச்சிச்சு. கசப் வேணாங்க. சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. எது என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன நடந்தாலும் சரி. நான் ஆராதனை மதியில் ஒன்று கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பிள்ளைங்களை இப்படி விட்டுருவீங்களா நீங்கள்? நான் ஏன் விட்றேன், அவங்க தான் என்ன விட்றாங்க. நான் ஏன் அவங்கள விட போகிறேன், அவங்க தான் என்னை பார்க்க மாட்டேன்றாங்க. நீ என்ன கேட்குறது நியாயம் இல்லைன்ட்டு நான் அப்படி முடிக்கணும். எனக்கு என்னன்னா, பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். இப்போ யாரும் சைக்கிளில் வருதில்லை. முன்னெல்லாம் சைக்கிள் நடந்து தான் வருவாங்க. இப்போ எல்லாம் பைக்கு காரு கூட வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் உயர்த்தினாங்க, நம்ம அவரை உயர்த்தணும். இன்றைக்கி மனுஷனை உயர்த்தி பார்க்குறோம், அவன் நம்ம டாட்டா காமிச்சிட்டு போயிடுறான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை அப்போ எப்படி தள்ளுவார்? அப்போ நம்ம அவரை துக்கப்படலாமா? அவரை துக்கப்படுத்தலாமா? அடுத்தவங்களை நீங்கள் பேசி அவங்க துக்கப்பட்டாங்கன்னா அவங்கள இல்லை, அவங்க உள்ள இருக்கிறவரை நீங்கள் துக்கப்படுத்துறீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சில பேருக்கு ஏன் நிறைய ஆசீர்வாதம் வரலைன்னா, இவங்களை நல்லா உயர்த்தி பேசிப்பாங்க. உயர்த்தி பேசி மற்றவங்களை மட்டை பண்ணி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அவங்களுக்குள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அப்போது அவர் துக்கப்படுவார் இல்லை? அப்போது பவுல் கரெக்டாக எழுதுறாரு, நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்க, மீட்கும்படும் நாளுக்கு என்று முத்திரை எப்படி சீல் வச்சிட்டார். சீல் வச்சு பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அது யாருடைய ஆவி? உங்ககிட்ட இருக்கிறது யாருடைய ஆவி? அதை நீ துஷ்பிரயோகம் பண்ணலாமா? அதை போய் நீ எடை போட்டு பார்க்கலாமா? நீ எடை போட்டு பாரு, அது உன்னை எடை போட்டுரும். அந்த பையன் எடை போட்டு பார்த்தான்ல அப்பாக்கிட்ட எடை போட்டு பார்த்தான்ல, நீங்களே எனக்கு வேலைக்கு ஆக மாட்டீங்கப்பா. ஏன் 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் இப்போ டெரர், நான் எங்கே போனாலும் பழிச்சுக்குவேன். விஷயம்னா இருக்கிற துட்டெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காத கஷ்டப்பட்டு ஓடி வந்தான். அந்த பெரியவனாலும் ஒழுங்காக இருந்திருக்கணும்ல. இவன் வந்ததுனால அவன் போயிட்டான். உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஒரு நாளும் பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா அவரோடு பாருங்க, அவரோடு நீங்கள் இசைந்து இருந்தால் உங்களோடு அவர் இசைந்து இருப்பார். நீ என்ன கேட்டாலும் தருவார். மோசேயோடு இசைந்து இருந்தார், ஆனால் ஜனங்களோடு இசைந்து இல்லை. அதனால் மோசே கட்டு போயிட்டானா? அவங்க கேள்வி என்ன? அங்கே இருந்தாலும் நாங்கள் சட்டியேஸ்வர், அந்த புத்தி மாறப்பார்.
நான் உங்களை சொல்ல நினச்சிக்க நான் உங்கள் ஐயோ உங்களை போயெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சட்டியில் குழம்பு வச்சு தான் சாப்பிடுங்க. அவங்கள சொல்கிறேன். ஆமாம், அதனால சொன்னான். நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னா அதெல்லாம் சொல்லிட்டு சட்டியனாலும் சுரண்டி சாப்பிட்டு போனோம். அந்த புத்தி மாறல பத்தியா? அந்த சட்டி சுரண்டி சாப்பிட்ற புத்தி மாறல பாரு. என்னதான் உயரம் வளர்ந்தாலும் புத்தி மாறாத இருக்கிறது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த தான் செய்யும். அதுக்கப்புறம் சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, நான் மட்டும்தான் சரி இல்லைங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். பவுல் அழகாக எழுதுறாரு, பரிசுத்த ஆவியை நீ மீட்கப்பட்ட பிறகு உனக்கு அந்த பரிசுத்த ஆவியை சீல் வைக்கிறாரு, முத்திரை இடுறாரு. அந்த பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தாத அப்படின்னு. நீ என்ன துக்கப்படுத்துகிற? அவர் துக்கப்படுத்துகிற நிலைமையே சரியில்லைங்க, எனக்கு குடும்பமே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல, வருமானமும் கம்மியாக போயிடுச்சுங்க. நீ என்ன வேலை பண்ணுற? நீ என்ன வேலை பண்ணின்னு இருக்கிற? நீ கொஞ்சம் கேள்வி, நீ என்ன வேலை பண்ணின்னு இருக்கிற? நீ பண்ணுற வேலையை முதல் சரி பண்ணு, கரெக்ட் பண்ணு. நீ கரெக்ட் பண்ண பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணை இருப்பார். நீயே ராஜா இல்லை, நான் அப்படி தான் செய்யணும், செய்துன்னு போ. நீ தான் கஷ்டப்பட போகிற. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட எப்படி வருவார்? எண்ணெயோட தண்ணி ஒட்டுமா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட எப்படி ஒட்டுவார்? நீ இஷ்டத்துக்கும் செய்வ, நீ மனசில் நினச்சதெல்லாம் செய்வ, அப்புறம் எசப்பா என்னை மன்னிச்சிருக்கப்பியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. ஒன்றும் சரியாக இருக்கணும். அதுக்கு சொல்லிட்டு நீ என்ன துக்கப்படுத்தினா நான் உன்னை துக்கப்படுத்துவேன். எங்கே உன்னை துக்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ அடிக்கடி என்னை துக்கப்படுத்துகிற பார்க்கல, நான் ஒரே ஒரு துக்கத்தை உன் மேலே போட்டேன், நீ அவுட்டு, எழுந்துக்கவே மாட்டேன், நீ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஆனால் என்ன அழகாக எழுதுறாரு பாருங்க. இந்த உனக்கு பாருங்க, சகல விதமான கசப்பு. அப்போ இந்த கசப்பு இனிப்பா மாறுது எப்போ? கசப்பு எடுக்கணும். ஒருத்தர் அறிமுகம் பேசுறது இல்லை. இன்னைக்கு திருவிருந்து அதில் வந்து கரெக்டாக கை நீடிக்குது. நானும் கொடுப்பேன், நான் தப்பிச்சிடுவேன், நீ தான் மாட்டிக்க. ஏன்டா நான் சொல்லி தான் கொடுக்குறேன். யாருக்கு கஷ்டம் இருக்குதா ஒப்புரவாகுங்க, சமாதானம் ஆகுங்க. அதே வச்சுக்கின்னு திரும்பி பார்க்காதே அதை எடுத்துகிட்டு போவார். பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஒன்று அப்பாலஜ் வாங்கணும், இல்லை திருவிருந்து இருக்கக்கூடாது. இதை நீங்கள் முற்றிலுமாக கவனித்து பார்க்கணும். சகல விதமான கசப்போடு வந்து நீ திருவிருந்து இருப்பியா? இப்போ நீ யாரை துக்கப்படுத்துகிற? யாரை துக்கப்படுத்துகிற? ஒன்றை தெரியாதையே நீ ஆளுகளை துக்கப்படுத்துகிற. அது என்னன்னா, யாருக்கும் தெரியாது, நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது, அதை யாரும் அப்படி பார்த்த கடவுளை கவலை இல்லாண்டு என்ன மன்னிச்சிடுவார். அது உன் நினைப்பு, உன் நினைப்பு தான் குழப்ப கெடுக்கும். அவர் நினைப்பு வேற. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீ ஒரு ரூட்டில் போயிட்டு அந்த வழியை நீ மாத்துற, அது மாறுமா? அது மாறுமா? அந்த வழி மாறுமா? அவர் எழுதி வச்சது தான் கசப்பு. யார் மேலே கசப்பாக இருந்துச்சுன்னா போய் பேசுங்க. பிரதர், சிஸ்டர், சாரி, நான் உங்கள் மேலே ரொம்ப கசப்பாக இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக செய்தியில் சொன்னார், அதனால் இனிமேல் நம்ம அந்த கசப்பெல்லாம் ஒன்று வேண்டாங்க. இது ரெண்டாவது கோபம். பார்த்தவொன்னே மூஞ்சி குருன்னு மாதிரி திருச்சி பேசினே இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராளி வந்துட்டுனா மூஞ்சி மாறிடும், அப்படியே மாறிடும், அப்படியே கோபம். அவங்க கேட்பாங்க, 2 பேர் பேசினுக்கிறாங்க, சிரிச்சு பேசினே இருப்பாங்க. இப்போ நான் வந்தேன்னு என்ன ஆகாது, என்னை பார்த்த உடனே மூஞ்சி மாறிடும், அது சிரிச்சிருக்கும், இது பேசாது. அப்போ என்ன உள்ள போயிடுச்சு, கசப்பு உள்ள போயிடுச்சு.
இப்படி வந்து திருவிருந்தில் பங்கு கொள்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதான் கடைசியாக சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கடைசியாக சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிற பக்கம் நமக்கு இருக்குதாங்க. அவரே மன்னிச்சிட்டார். என்ன சொன்னார்? ஒரு விபச்சார ஸ்திரியை கல் எடுத்து துரத்தின்னு வந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா நல்ல நேரம் ஏசப்பா அங்கே இருந்தார். அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் அங்கே போனார். அது அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஐயோ ஏசு தான்ப்பா, நல்ல வேலை, நான் அவர்கிட்ட போய் விழுந்துட்டான். இப்போ எல்லாம் கல்லை தூக்கின்னு ஓடி வராங்க, அடிக்கிறது ஓடி வராங்க. இவரை பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க? நின்ட்டாங்க. ஏன் அவரை பார்த்தவொன்னே நிற்கணும்? அவ்வளோ துன்மார்க்கன் வேகமாக ஓடி வந்தான், அவரை பார்த்தவொன்னே நின்ட்டான். அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பயமே இல்லை. நிறைய பேருக்கு பயமே கிடையாது. அப்போ பார்த்தாரு, அந்த இதுக்கு யார் எப்படி நியாயம் தீர்க்கிறதுன்னு யோசித்தார். யோசித்தவொன்னே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவ யார் தெரியுமா? பயங்கரமான ஒரு விபச்சாரி. அப்படியா? ரைட். சரிப்பா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் தான். இவளோட பாவம் செய்யாதவன் எவனோ முதல்ல அவன் கல்லடினான். சின்ன பையன்கிறது பிரிவு வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாதிரி விசாரிச்சு, இனி பாவம் செய்யாத. அதுதான் தன் தலை மயிர்னால காலம் பிரிச்சிச்சு. ஆமாங்க, நீங்கள் வேதத்துக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கணும். ஆண்டவர் எப்படி இருந்தார், எப்படி என்ன வார்த்தை சொல்லிக்கிறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது கசப்பு யார் மேலே கசப்பு இருந்தால் கூட போய் பேசிடுங்க. பேசிட்டு திருவிருந்தில் பங்கு கொள்ளுங்க. நீங்கள் பேசாத வந்து திருவிருந்தில் பங்கு கொண்டீங்கன்னா அது நாகரிகமாக இருக்காது. அது மறுபடியும் இன்னொன்று கொண்டு வந்துடும். ரெண்டாவது கோபம், மூர்க்கம், கூக்குரல், குரல் கொடுக்குறது, தூஷணம், துர்குணம், இதெல்லாம் உங்களை வந்து டெலிவர் ஆகணுன்றாரு. இது உங்களை விட்டு நீங்கணுன்றாரு. எப்படிங்க? நீங்கள் தான் யோசிக்கணும். ஆனால் இப்படியே எடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ திருவிருந்து எடுத்து நீ நல்லா இல்லைன்னா பரிசுத்த ஆவியை இன்னும் நீ என்ன பண்ணுகிற? துக்கப்படுத்தினுங்கிற. அங்கே பவுல் அழகாக எழுதுறாரு, துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அப்போ நான் இதெல்லாம் வச்சுக்கின்னு நான் திருவிருந்தில் வந்து பங்கு கொண்டேன்னு சொன்னால் ஏன் துக்கம் சந்தோஷமாக மாறாதே? ஒன்று விட்டுடு. இப்போது நான் வந்து ஒரு குடிக்காரன், என் அம்மா வந்து சாரி சொல்லிக்கிறாங்க, இப்படிலாம் என்னை நடத்தினார் இவர் அப்படின்னு. இதே இடத்துல அம்மா வந்து என்னை குறித்து சாரி சொன்னாங்க. இப்போ நான் குடிக்காரன் இல்லையே, நான் குடிக்காரன் இங்கே நிற்க முடியாதே. அப்போ நீ ஆண்டவரை நீ இப்போ நான் அவரை துக்கப்படல, இப்போ நீ துக்கத்தோடு வந்து பந்தியில் பங்கு கொண்டீங்கன்னா நீ ஃபால்ட்டர் ஆகிடுவியே, டிஃபால்ட்டர் ஆகிடுவியே, குற்றவாளி ஆகிடுவியே. அப்போ உன் குற்றம் எப்போ தீரும்? பிரியமானவர்களே, சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள். ஒருவர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கம். எப்படிங்க? இப்போ நீங்கள் 2 பேர் எதிரில் இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் தான் இப்போ இன்னைக்கு மெசேஜே நீங்கள் தான். எவ்வளோ ஒற்றுமையாக உட்காந்துக்கிறாங்க இப்போ பக்கத்தில். இவங்க 2 பேரும் பிரிவினை ஆயிடுச்சுன்னா இந்தம்மா அந்த பக்கம், சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் மாறி, ஏஞ்சல் எஸ்டர் நீ அப்படி உட்காரு, நான் அப்படி உட்காரேன், இந்தம்மா இங்கே நடுவில் 2 பேரும் உட்காரு. பிரிவினை வந்துடுச்சு. அப்போ நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏன் பிரிவினை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு கசப்பு வந்து உங்களுக்கு பிரிவினை ஆக்கிடுச்சு. இந்த கசப்புக்கு தானே இத்தனை வருஷம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க. அந்த ஒரே நேரத்தில் அந்த கசப்பு வந்து அப்படி பிரித்து விட்டுச்சு பார்த்தீங்களா? அப்போ எப்போ ஒற்றுமை ஒன்று சேருது? நாளாகும். கசப்பு உடனே பிரிச்சுடும். அதே தான் உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட யாவரோடும் சமாதானமாக இருக்கும்.
நம்ம கிறிஸ்தவங்கன்னு நம்ம கிரியையை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஹவுஸ் விசிட்டிங் போவேன். அப்போது இப்போ தான் இல்லையா, அப்போ போவேன். என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு வருவேன். என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பொம்பளையை எப்படி சேர்த்து சொல்லுவீங்க ஐயா நீங்கள்? எந்த பொம்பளை? இப்போ யார் வீட்டுக்கு போய் வந்தீங்க? யார் வீட்டுக்கு போய் வந்தீங்க நீங்கள்? நீங்கள் இப்போ இந்த தெரு முனையில் போனவொடனே சண்டைக்கு வந்து நின்றுவாங்க. எவ்வளோ சாட்சி பார்த்தீங்களா? எவ்வளோ சாட்சி பாருங்கள். நம்ம சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஆண்டவர் வார்த்தை பேசுனா, ஓ இவர்கிட்ட யாரும் சொல்லிட்டுக்கிறாங்க, அதனால தான் கரெக்டாக சொல்கிறாரு. ஐயோ, வேதம் சொல்லுது, நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ எப்படி வேணால் நடந்துக்கோ, அந்த தண்டனைக்கு நீ கொடுப்பற, எனக்கு அதை கரெக்ட் பண்ணுற வேலை. இப்போ என்ன சொன்னார்? துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். இப்போ துக்கப்படுத்தினா யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு என்ன சொன்னார்? யாரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்? அவ்வளோ பெரியவரை போய் நீ துக்கப்பட்டு நீ வாழ்ந்துருவியா? உனக்கு வாழ்க்கை கொடுத்துருவாரா? இது நம்ம நினைப்பு, பொழப்பு. என் நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குது. அவர் திட்டவட்டமாக இந்த சட்டம் பரலோகத்துக்கு போயிடும். ரெண்டாவது சொன்னார், கடைசி சொன்னார், மன்னிங்கன்னு சொன்னார். ஏன் மன்னிக்க முடியல? ஐய, இந்த பக்கங்கிற சூரியன் அந்த பக்கம் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். இது இந்த ராஜாத்தி கிட்ட நடக்காது. நீ திருவிருது எடுக்காத. ஏன்னு கேட்டா, இங்கே கொடுக்குற அடியில் அவருக்கு கொடுக்குற அடி எழுந்துக்கவே முடியாது. நீ உடம்பு சரியாக 10 நேரம் இருக்கணும் வீட்டில். பாஸ்டர் கூப்பிடுங்க, அப்போ தான் பாஸ்டர் கூப்பிடுங்க. பாஸ்டர் பண்ணாலும் நல்லாவாகுது. ஏன்னா அவர் டைரெக்டாக அவர் ஆக்ஷன் எடுத்துட்டார். சாத்தான் ஆக்ஷன் எடுத்தால் பாஸ்டர் ஜம்ப் பண்ணால் போயிடும். டைரெக்டாக எஜமானே வந்து உனக்கு ஆக்ஷன் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம். யாரு பார்க்குறாங்க? வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏண்டி நீ என்னத்துக்கு சபைக்கு போகிற? இங்கே வந்து பாபா பாபான்னு கத்தினாக்கிற, நீ பாபா பாபான்னு கற்றுதான். எவ்வளோ சாட்சிங்க வருதுங்க. நான் எங்கேயோ இருக்கிறேன். அவங்க வந்து அவங்க சொல்லும் போதே நான் ரூட் போட்டுருவேன். இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஆவியாசம் கரெக்டாக நீங்கள் சொல்லாதீங்க. அங்கே என்ன நடந்தது நானே சொல்லிடணும். ஆமாம், யாரும் சொல்லிட்டாங்களா வந்து உங்ககிட்ட அப்படின்னு? ஆமாம் சொல்லிட்டார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு. தப்புங்க. யாரையும் நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டு மனுஷர்களை கூட துக்கப்படுத்தாதீங்க. ஏன்டா நீங்கள் துக்கப்படுத்துறீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுவாருங்க. இன்னைக்கு இஷ்டத்துக்கும் திட்டுறது. நான் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தா கோட்டீஸ்வரன் அடங்கி போகிறான். ஒன்றும் இல்லத்தான் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு 2 போட்டால் சரி, அவ்வளோதான். அது என்ன வாய் அதுக்கு? எவ்வளோ வாய்ங்க. ஆமாம். அப்புறம் எப்படி சூத்திர ஆண்டவரே எசப்பா எசப்பா. அவருக்கு பேர் வேறு வச்சுக்கிறாங்க, தாடிக்காரன். ஏன் மீசக்காரி இல்லையா? பேர் வைக்கிறாங்க தாடிக்காரர். அவட பாவத்தை என்னையா விசுவாசிங்க. அவர் என்ன உயர்ந்தவர், அது பரலோகமே நடுங்குது. நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம் தாடிக்காரர். துக்கப்படுத்தக்கூடாதுங்க. இதே போல் நிறைய நான் சொல்ல இருப்பேன். அடுத்ததுக்கு போக முடியாது. பற்றி 10 ஆயிடுச்சு. அப்போ எப்படி நான் 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறது? நீங்கள் இளையகுமாரனை மனசில் வச்சுக்கோங்க. ரூட் போட்டு காட்டுறவங்களுக்கு வீட்டில் போய் யோசித்து பாருங்க. நல்லதே பண்ணுங்க. உங்களுக்கு கெட்டது பண்ணால் கூட நீங்கள் நல்லதே பண்ணுங்க. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தில் உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான்
நீங்கள் ஏதாவது சொன்னால் தப்பாக நினச்சிக்குவீங்களா? நீங்கள் தப்பாக நினச்சிக்குவேன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு 2 பேர் 3 பேர் தான் சொல்கிறீங்க. சில மூஞ்சிங்களை பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். வேணா கிடையாதுங்க மூஞ்சி. ஆலயத்துக்கு வந்து பிரிஸ்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமாம், டெரராக இருக்கணும். அது அந்த முகத்தை பார்த்த உடனே சோறு சொன்ன மாதிரி ஆயிடணும். ஆனால் இது முகத்தை பார்த்துச்சா அவ்வளோதான், இருக்க பசி எடுத்துக்கோ நிறைய. ஆமாங்க, முகம்லாம் ரொம்ப பாருங்க, எல்லாம் அழகாக சிரிக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாரு, எல்லா பல்லும் தெரியுது. சில பேர் அப்படின்னா கூட ஈன்றாங்க. ஓகே, அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்ச பிறகு கசப்பு போயிடும். அப்போ பரிசுத்த ஆவி கிட்ட நம்ம ஃப்ரீயாக மூவிங் வச்சுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, கிருபையை இழப்போம். கசப்பு என்ன பண்ணுதுங்க? கிருபைன்னா அன்பு, பேரன்பு. அந்த அன்பை முறிச்சிடும். அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பாஸுங்க. அவங்க ஒன்றும் செய்யாதீங்க. அவங்க கூடவே நீங்கள் அவர் எஜமான் போகிறார் பாருங்க, அவருக்கெல்லாம் ஃப்ரீ பாஸ். ஒன்றும் பண்ண முடியாது அவரெல்லாம். 2வது வந்து கிருபையை இழந்து போயிடுவோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா, கிருபைன்னு சொன்னால் பேர் அன்புன்னு அர்த்தம். அந்த அன்பை நம்ம தேவன்கிட்ட இருந்து இழந்து போயிடுவோம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருவனும் என்னங்க சொல்றாரு? எதை இழக்கக்கூடாதுங்க? வேற எதுனா இழந்தா கூட பரவாயில்லங்க. கிருபையை ஒரு விசுவாசி இழந்து போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த கிருபையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை என்றால் தேவனுடைய உயர்ந்த ஒரு அன்பு. அந்த அன்பை யாரெல்லாம் பற்றி கொண்டு பூமியிலே வாழ்க்கை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த குறை வந்தாலும் நிறைவை தேவன் கட்டளையிடுவார். கையை தூக்கி ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமாம், அந்த கிருபை மட்டும் ரொம்ப ஒரு பாட்டு இல்லை, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம. எல்லாரும் சேர்ந்து கொலையில் எழுந்தவுடன் வாழ்நாள் முழுவதும், சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் வாழ்நாள் முழுவதும் நிர்மூலமாகாமலே இறையா என் அரணும் உயர்ந்த அடைக்கலமே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.
நிற்பதும் உங்க கிருபைதான், நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம காலையில பொண்டாட்டி வெளியே வந்து என்னுடைய வீட்டுக்காருக்கு பாய் டாட்டாங்க டாட்டாங்க டாட்டாங்க. அவர் திரும்பி வருது யாருக்கிட்டங்குது? அவரும் கிட்டத்தான், அவர் கிருபத்தான், அவர் அன்பு தான். வண்டி ஜல்லுன்னு குட்டுத்தனமாக ஓட்டின்னு வருவார். நான் எத்தனையும் ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சுட்டு வாங்கிக்கிறேன், வண்டி ஓட்டின்னு தூங்கி நிற்பேன். இது நானும் தூங்குறதில்லை, அது வந்துடும். ஒருத்தன் சொன்னான், அந்த மாதவரம் டர்னு திரும்புகிறான் வண்டி ஷெட்டுக்கு, அந்த ஷெட்டு இல்லை மாதவரம். அவன் வரான், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், நான் பாட்டு கண்ணு முடியும் போய் வண்டி பாட்டு போய் நிற்குது. வண்டியை திருப்பிட்டு பிரேக் அடிச்சுட்டு கத்துறான் அவன். ஏப்பா என்னப்பா நீ வண்டியை போயிட்டு போகிறேன்? அப்போ தான் கண் தெரிஞ்சு பார்த்தா வண்டி, ஐயோ என்ன சொல்லிட்டு வண்டியா வீட்டில் அப்படின்றான். இது மாதிரி எத்தனையோ முறை ஆனால் உயிரோடு வச்சுக்கிறாரு. காரணம் கிருபை. கிருபை உங்ககிட்ட தேவ கிருபை இருந்தால் அன்பு நிறைய இருக்காங்க. அவர் அன்பு வந்து அன்பில் வந்து அவருக்கு வந்து அளவே இல்ல முடியாத அளவுக்கு அன்பு நம்ம மேலே வச்சுருக்காரு. ஆனால் நம்ம தான் ஒதுங்கி போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு எச்சரிப்பு என்னன்னு சொல்கிறதுங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. அப்போ அவர் நம்ம மேலே வைத்த அன்பை இழந்து போகாத பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தில் கூட ஒரு அம்மா மேலே அப்பா மேலே பொண்ணோ பையனோ வந்து, இப்போ பொண்ணு வந்து அப்பா மேலே பாசமாக இருக்கும், பையன் வந்து அம்மா மேலே பாசமாக இருக்கும். பொண்ணு சொல்லும், எங்கள் அப்பா. இப்போ அதுக்கு யார், அவனுக்கு யார் அப்பா? பிரிக்கிறாங்க பாருங்க, பிரிக்கிறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை மூட்டி விடுறாங்க. அவரு சொல்லுவார், அவன் என் பிள்ளை, அவனை ஒன்றும் சொல்லாத. அப்போ அம்மா சொல்லும், அவன் என் பிள்ளை, அவன் என் பிள்ளை, அவன் என் பிள்ளை. அவர் மாறி மாறி சொல்லிக்குவாங்க. ஆனால் ரெண்டும் யாருக்கு பிள்ளைங்க தான்? எப்படி பிரிக்கிறான் பாரு சாத்தான். புரியுதுங்களா? இங்கே தான் சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அப்போ ஏன் தீட்டுப்படுறாங்கன்னா, கலகத்தை உண்டு பண்ணுறான், வீட்டில் கலகத்தை உண்டு பண்ணுறான், வேலை ஸ்தலத்தில் கலகத்தை உண்டு பண்ணுறான், வசிக்கிற பகுதியில் கலகத்தை உண்டு பண்ணுறான். அதெல்லாம் நீ டேக்கல் பண்ணணும். அதெல்லாம் நீ டேக்கல் பண்ணனா தேவனுடைய கிருபையை இழக்காம பார்த்துக்கணும். தேவனுடைய கிருபையை யாரெல்லாம் இழக்காம பார்க்கிறார்களோ அவங்க கிட்ட பக்கத்தில் மக்கள், எதிர் வீட்டு மக்கள்லாம் அப்படியே சந்தோஷமாக போயிடுவாங்க அவங்கக்கிட்ட. ஏன்னு தெரியுமா? அவங்க எதுக்கும் சண்டைக்கும் வர மாட்டாங்கங்க, அவங்க வாயே திறக்க மாட்டேன்றாங்கங்க. காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் வராங்க சபைக்கு போயிட்டு. அவங்க நல்லவங்க. அப்படி இருக்கணும். இன்றைக்கி விசுவாசிங்க, அப்பா இங்கே வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. நம்மள சொல்லலைங்க, உங்களை சொல்ல, நான் அங்கே சொல்கிறேன். நீங்கள்லாம் சொக்க தாங்கம். 22ன்னா நீங்கள் 28, நான் 27 எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். உங்களை யாரும் தொட்டால் கூட சரிங்க 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 சரிங்க. அதாவது டைமண்ட் 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 ஏன்னா அப்படியே மின்னும் போ, கிட்ட வர முடியாது இல்லை, அப்படியே மின்னும் டைமண்ட். சரி சரி. அப்போது எழுந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டு. எப்படி எது எழும்பி கலக்கத்தை உண்டு பண்ணுதுங்க? அது ஏன்னு கேட்டால், வைக்கும் போதே விதை போடும்போதே
கசப்பான வேர் போது உள்ள. காலையில் தூங்கி எழுந்து சில பேர் கையை தடி இன்னும் கண்ணாடியாது ஏசப்பா வருவாராம், கொடுப்பாரு. முட்டி போட்டு கண்ணை மூடி 2 கையை தூக்கி சரண்டர், லார்ட் ஐ சரண்டர் யூ. உங்களுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு ஹம்பிள், ஒரு இறக்கம் நம்ம வச்சு அவருடைய தாழ்மை இதெல்லாம் வச்சு கேட்டோமா, அவர் இறங்கி வந்து நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். ஏசப்பா நீ எனக்கு கொடுத்தா ஆகணும், தான் கொடுப்பாரு. உனக்கு கொடுத்தா ஆகணும், அதை வாங்கிக்கணும். நீ ஒரு 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 கிரீவன்சஸ் வேணும் இல்லை, அவர்கிட்ட போய் எவ்வளோ ஒரு தாழ்மை நமக்கு. இந்த ட்ரம்ப்பு நல்ல மனுஷன் தான். அவர் காரணம் மொத்தம் செய்கிறாரு, அது உங்களுக்கு தெரியல. அவர் என்னன்னா எல்லாரும் என் கையில் அடைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க மொத்தம் மாட்டோம். மூளை பயங்கரமான மூளை இருக்குது, ஆனால் தெரியல. அவர் ஒரே நோக்கம் என்னன்னா அமெரிக்கா கீழே எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு புரியல. அவர் நீ நம்மளை அதை பற்றி சொல்லக்கூடாது. அவர் எல்லாத்தையும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ணுறதை பார்த்தா லூசு மாரி தான் இருக்கும். ஆனால் லூசு இல்லை, நான் தான் லூசு. அவர் டைட்டு தான். ஆமாம், அவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுவோம். சரிங்க. அப்போது ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக என்ன எப்படிங்க எவ்வளோ ஒரு ஆலோசனை, எவ்வளோ ஒரு அறிவுரை சொல்கிறாரு பாருங்க. நிறைய பேர் சீர்கெட்டு போயிடுறாங்க, வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க, நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா வீணான கசப்பு. அதை விட்டு தொலைஞ்சிருங்க, அது வேணாம். அதை வச்சிங்கன்னா நீயும் முன்னேற மாட்ட, உன் குடும்பமும் முன்னேறாது, உன் பிள்ளைகளும் முன்னேற மாட்டாங்க. அந்த ஸ்பிரிட்டு உன் குடும்பத்தில் அப்படியே வந்துடும். இன்றைக்கி சொல்கிற பிரச்சனை தூக்கி போடுறது. அதை தூக்கி போட்டுட்டுனா கிருபை உனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், இல்லைன்னா கிருபை எழுந்து போயிடுவேன். இதை செய்தினா கிருபையை எழுந்து போயிடுவேன். உனக்கு கிருபை வேணுமா உலகம் வேணுமா? கிருபை இருந்து ஆஃப் ஆயிடு. வாய் பேசாது, எதுவும் பேசாது. வசனத்தை படிக்கும் போது உங்கள்கிட்ட அவர் பேசுவார். பேசும்போது அதை பிடிச்சிக்கோ. நீயா ஒரு எடுத்துக்கணும் போய் மைண்டில் வச்சுக்கணு அப்படின்னா நீ நினைக்காத. அதாவது உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்னு சொன்னார். அதனால் என் நினைவு வேற, அவர் நினைவு வேற. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்வீர், எல்லா நன்மைக்கு தானே, எல்லா நன்மைக்கு தானே. பார்க்கலாம். ஆமே. நீ ஒன்று நினைத்தால் ஒன்று செய்வீர், நான் ஒன்று நினைத்தால் நீ ஒன்று செய்வீர், எல்லா எல்லா நன்மைக்கு தானே. முகவுள்ள கையை என்னை பறைந்து கொண்டீர், பார்த்து கொள்ளும். இந்த பாட்டு பாடும்போது வில்சனை ஞாபகம். அடிக்கடி இந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடுவார். அவர் இப்போ எதிரில் நிற்கிற மாதிரி இருக்குது, அழகாக பாடுவார். அந்த ஸ்கேல் மாறாமல் ரொம்ப சூப்பராக பாடுவார். இப்போ அவர் நினைக்கிற இங்கே இப்போ நின்று அவரை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அவர் பாருங்கள், அவர் மறைந்து போய் கூட அவர் பாட்டு மறைந்த பார்த்தீங்களா? அப்போது தேவன் போய் மைண்டை வரணும். இந்த வார்த்தை மறைச்சிதான் பார்த்தீங்களா? அப்போது இந்த வார்த்தையை நம்ம படிச்சுக்கணும். ஒருவனும் வேசி கல்லனாக அது நடக்குது. இன்னைக்கு நிறைய தப்பு நடக்குது, அதை நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு பட்டுச்சுன்னா மாறிக்கும். ஏன்னு கேட்டால் அப்படியே நம்ம இங்கே உட்காரக்கூடாது. சில பேர் கேள்விலாம் கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம காதில் அவங்க அது. அதாவது சினிமா பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டு?
திருந்தாத உள்ளங்கள் அதனால ஒரு லாபம் இல்லை, அதனால கணக்காதீங்கன்றான். அவரு அங்கே அங்கே பார்த்துருவார். அந்த அந்த லைட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். அங்கே அவர் டிவியில் பார்த்துருவார், எல்லாத்தையும் டிவியில் பார்த்துருவார். அதை நாங்கள் திருந்தோம்னா தண்ணி தெளித்து விட்ருங்க. எப்படிங்க? தண்ணி தெளித்து விட்டுருங்க, அது ஆடி ஆடங்கும் அரடி நிலமே. வாழை கலப்பிக்கணும் போகும்போது தெரியும். அதனால் நம்மலாம் சொல்லி மனசெல்லாம் கற்றுக்கூடாது. இதான் வார்த்தை வருதா? அவன் சொன்னார், ஒருவனும் வேஷ்டி கல்லனாக இருக்கக்கூடாது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ கெடுத்துட்டு நம்ம வந்து இங்கே உட்கார முடியாது. எது காரணம்லாம் பேசக்கூடாது, பேச முடியாது. இது என்னன்னா இந்த வசனத்துக்கு பைபிள் இந்த வார்த்தைக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா? என்னால் கொடுக்க முடியுமா? ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்து கொடுத்தான் ஏசா. அவனை போல நீ சீர்கெட்டவனாக இருக்காத. எப்படி அவனை போல நீ சீர்கெட்டவன். எனக்கு ஐயோ மணி ஆயிடுச்சு. சீர்கெட்டவனாக இருக்காத, எச்சரிக்கையாயிரு. இப்போ என்ன சொல்றது? இப்போ எதுக்கு எச்சரிக்கை இருக்க சொல்றாரு? ஆமா இல்லை அது சரி. இப்போ எதுக்காக எச்சரிக்கையா இருக்கு? கிருபை வந்து அவருடைய பெரிய அன்பு. அந்த அன்பை நம்ம இழந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் அன்பை இழந்துட்டா நம்ம பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குடும்பத்தில் இருக்காங்க. ஒன்றா இருந்த குடும்பத்தில் மூணாவது யாரும் வந்து சேர்ந்தான்னு வச்சுக்கோ, அந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும்? அவ்வளோதான். ஒற்றுமையா இருந்த குடும்பத்தில் எவ்வளோ ஒருத்தி சேர்ந்ததுனால அந்த குடும்பம் பத்திரிகை திறந்தாவே, டிவியை ஆன் பண்ணி செய்தியை போட்டாவே இந்த கதை தான் நிறைய ஓடினே இருக்குது. அங்கே கட்டினா இங்கே பண்ணிதான். திருவண்ணாமலை கோயிலில் போயிட்டு அநியாயம், என்ன அநியாயம், என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை. நம்ம ஜெபிக்கணுங்க, நல்லா ஜெபிக்கணும். ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. முதல் வந்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது வந்து கிருபையை எழுந்து போய்விடக்கூடாது. மூணாவது வைராக்கியம் வைக்கக்கூடாது. மூணாவது எதை வைக்கக்கூடாது? இப்போ திருவிருந்து, அதுக்காக தான் இந்த செய்தி. நிறைய பேர் அப்படியே கட்டி பிடிச்சா நாய் மாதிரி நாய் அதை சொல்றேன். அப்போ உள்ள யார் வந்துட்டு இருக்குது? இல்ல வல்லுன்னு நாய் வந்து பேர் வச்சான். யாக்கோப்பு 3:14 வாசிங்க. யாக்கோபு 3:14 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, மணி என்ன? என்னம்மா எங்க வைக்கக்கூடாது? சில பேர் பேசுறது பார்த்துக்கிறியா சிஸ்டர்? கவனிக்கிறீங்களா? பாரு, எல்லாம் இங்கே தான் வச்சுக்கிறேன். இன்னும் மார்வாடி கட்டில் வச்சுக்கிற மாதிரி மறந்துட்டு நினைக்கிறியா? எல்லாம் இங்கே தான் வச்சுக்கிறேன். நெஞ்சுடாவை வரப்போகுது உனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிற ஹார்ட்டு அப்படியே இழுக்குதுங்க, ஹார்ட் இழுக்குது. இப்போ இவ்வளோ வச்சுருந்தா ஏன் வலிக்காது உனக்கு? தூக்கி போடுங்க எல்லாத்தையும். அவர் என்ன சொன்னாரு? உங்கள் இருதயத்திலே வைத்தீர்களானால்
அதாவது சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம். யார்? யாக்கோபு சும்மா சொல்லிட்டு போய்க்கலாம். பொய் சொல்லாத இருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட சேர்த்து சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாத. எப்படிங்க? ஆனால் பொய் சொல்கிறவங்கள நீங்கள் பொய் சொல்லினே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சத்தியம் உங்கள்கிட்ட கிட்ட பேசும். அப்போ கொண்டு போய் எங்கே நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லுங்கள். ஏசப்பாவோட போய்வாங்க. இங்கே டிப்ஸ் ஏறும், இங்கே டிப்ஸ் ஏறும், இங்கே டிப்ஸ் ஏறும். வழியில் போட்டு பறந்துக்கிட்டே இருக்கணும். சத்தியத்துக்கு விரோதமாக போய் சொல்லாதீங்க. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். அந்த நன்மையை மறைத்து நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா நடக்கக்கூடாத விபரீதமான காரியம் நடக்கும். இதுதான் அந்த சத்தியம். உங்கள் இருதயத்தில் கசப்பு இருந்தால் தூக்கி போட்டுருங்க. சில பேர் கசப்பாக சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து ஓரங்க. பாவக்காய் செய்தாக்கா சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் அதை பார்த்தவொடனே தூக்கி அப்படியே வச்சுருவாங்க. அது கெட்டதுன்னு. ஆனால் அதெல்லாம் கெட்டது லிமிட்டில் சாப்பிட்லாமே, நல்லது தானே, அது உடம்புக்குள்ள நல்லது தானே. ஆனால் சில இனிப்பு நிறைய சாப்பிடுவாங்க, அது சுகரை ஏற்றிடும். அப்போது நம்ம இருதயம் கசப்பை பார்க்கக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட அவங்களோட நம்ம ராசியை போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஐயோ சிஸ்டர், பிரதர், இந்த மாதிரிலாம் செய்ய தப்பு. நேற்று கூட ஒரு பாய் வந்து உட்காந்துன்னு ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட பேச. இது வந்தார், இப்போ காலையில் போயிட்டார். ஆமாம், 1.5 மணி நேரம் எனக்கு. ஆமாம், 1.5 மணி நேரம் பேர் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுருந்தார். நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லின்னு இருந்தேன். ஐயா, உங்ககிட்ட என்னால் பேச முடியாது, நான் போகிறேன்னு போயிட்டேன். அப்படி கேட்பாங்கங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் வந்து வேறு ஒன்று உயர்த்தி பேசுகிறாரு. நான் ஒன்றுக்கெல்லாம் கவுண்டர் ஃபைட் கொடுத்துனே இருந்தேன். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம், ஐயா நான் ரொம்ப போர் அடிச்சிட்டேன், அவரே போயிட்டார். அவரே சொல்லிட்டு அவரே போயிட்டார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், விரோதத்தை வைத்தீர்கள். அப்போ இந்த ரெண்டும் பாய்சன். அப்போ பாய்சன் உள்ள இருந்த என்னங்க ஆகும்? உடம்பை கருத்துரும், அரிச்சிடும். செல் அடிக்கிற மாதிரி, கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சி விட்டுடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் பெருமை பாராட்டுறது, அதை வச்சுக்கணும். நீங்கள் பெருமை பாராட்டுறீங்க, அது உங்களை கெடுத்து போயிடும். சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சத்தியமாக இவங்க செய்திருப்பாங்க, நான் செய்யவே இல்லைன்னுவாங்க. சத்தியம் வேற பண்ணுவாங்க, நான் செய்யவே இல்லைன்னு. எவ்வளோ ஒரு துணிகரம், எவ்வளோ ஒரு துணிகரம். அப்போ அந்த ஆத்மா வாழ்ந்த சும்மா ஒன்றுடா எங்க இது கொள்ளுங்க. அரசன் அன்று கொள்வான். இது யார் எழுதுறது? இதெல்லாம் அதனால தானே இவ்வளோ காலைகளில் நம்ம உட்காந்துக்கிறோம், சாயந்தரம் வேறு வந்து உட்காரணும். எதுக்கு உட்காரணும்? இதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் இவர்களோ, அதன்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் நல்லா இருக்க முடியும். ஆபிரகாம், லோத் எடுத்துக்கோங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. ஏன் ஆபிரகாம் நல்லா ஆனாரு, லோத்து கெட்டு போனாரு? அப்போ நம்மளும் கீழ்படியிலன்னா, கசப்பை உள்ள வச்சிருந்தா நம்ம குடும்பம் நல்லா வருமா, முன்னுக்கு வருமா? நான் 1000 சூத்திர பலி படிக்கிறேன், நல்ல பாட்டு ஆராதனைலாம் சூப்பராக பண்ணுவேன். நீ பண்ணு, என்ன லாபம்? அதனால யாருக்கு லாபம்? ஆண்டவருக்கு லாபம் இல்லை. கேட்க மாட்டேன். வாயை திறந்தா போய் செய்யறதெல்லாம் கொடுமை. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அப்படி நம்ம கிட்டே சாப்பாரு. ஆனால் நானாக நினச்சிக்கிறேன், நான் இவ்வளோ செய்வேன். மன்னிச்சிருவாருங்க ஆண்டவர். அவரே சொல்லிட்டார்ல முதல் வார்த்தையில், மன்னிங்க. அதனால அவர் மன்னிச்சு நினச்சிட போகிறாரு, மன்னிப்பாரு. ஆனால் வைக்க வேண்டிய வச்சுருவார், எழுந்துக்க முடியாத மாதிரி பண்ணிடுவார். இன்னும் அவரை பற்றி தெரியல, ஆனால் அனுபவிச்சு பார்த்துருந்தா தெரியும். ஏதோ வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும், ஏதோ ஒரு நாள் ரிப்பேர் ஆக தானே செய்யும். அப்போ அந்த ரிப்பேர் ஆனால் ஒன்று வாங்கின கடைக்கு போகணும், இல்லை மெக்கானிக்கிட்ட போகணும். வாங்குகிற கடைக்கு போனால் அதிகம், ஆனால் பக்காவாக செய்வோம். மெக்கானிக்கிட்ட போனால் அதை மட்டும் பார்த்து. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களா? அப்போது உங்கள் இருதயத்தை கசப்பான வைராக்கியம் இருந்துச்சுன்னா அதை இப்போவே எடுத்து போட்டோம்.
கசப்பு வந்து ஒரு வேளை உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் நிறைய கசப்பு இருந்தால் நல்லா இருக்காது, அது நம்மளுக்கு பாதிக்கும். அதனால் இந்த வார்த்தையை முன்னிட்டு உங்கள் இருதயங்களிலே யார் மேலேனா கசப்பான இல்லை யார் ஏதாவது ஒரு மேலேனா கசப்பான வைரக்கணம் இருந்தால் இன்னைக்கு திருவிழா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி அதை எல்லாமே நல்லதுன்னு நினச்சின்னு போவோம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்களா, உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி விட்டுருங்க. ஒரே ஒரு ஸ்தோத்திரம், அது 1000 பதில் சொல்லி. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க ஒரு வீடு ஏறி போய் சண்டை போடுறது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆண்டவரே இப்படி கேள்விப்படுற நல்லா ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அந்த நல்லா இருக்கட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவன் சொல்லிட்டாவே அவங்க பார்த்து அவருக்கு கோடிக்கணக்கில் தூதர்கள் இருக்காங்க. ஒருத்தனை வான் கூட அவங்க போடா என்னன்னு போய் கேட்பாங்க அப்படின்னு கேட்டு அவங்க போய் அவங்க என்னெல்லாம் காட்டி உங்களுக்கு இன்னும் சத்தியம் வந்து இன்னும் சரியா தெரியல. இன்னும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அப்பொழுது உங்களை ஏன் விடுதலை பெறல, சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியலங்க. சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் அரெஸ்ட் ஆகிறோம்? பேய் நம்மகிட்ட ஏன் வராங்க? அவன் காரியம் அவன் சொல்லுவான். ஆமாம், நிறைய பிசாசு வந்து சொல்லும், இந்த பேய் ஓட்டும்போது சூனியத்தெல்லாம் எடுக்கும்போது சொல்லும், நான் போக மாட்டேன், எனக்கு வேணும் அப்படி அடமாக நிற்கும். இதுக்கப்புறம் சரி சரியான ஆளுகிட்ட மாட்டுச்சுன்னா அது போயிடும். அது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆளுங்கிட்ட மாதிரி தான் அவங்களே எடுக்கின்றது. அதனால் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் இருக்காது. வைராக்கியங்கிறது தப்பான வார்த்தை தான். அது நான் ஒருத்தர் பேச மாட்டேன். எதுக்கு அண்ணன் தம்பிங்கன்னா எதிர்க்க போவாங்க, அவங்க எதிர பார்த்துட்டா நெருப்பை பார்த்தாங்க இருக்குது, அது போகிற முடியும் அது போயிட்டு முடியும். வைராக்கியம் வச்சு நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை தூக்கி திருமணம் எடுக்க போறீங்க. ஒன்று செய்யுங்க. நம்பர் 1, இன்னும் 2 காரியம் சொல்ல முடியாது, இல்லை டைம் ஆச்சு. பரிசுத்தாவி துக்கப்படுத்தாங்க. நம்பர் 1. 2வது வந்து தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபையை அம்மா நல்லா கேட்குறீங்களா? தேவன் உங்களுக்கு நமக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபையை இழந்து போயிடாது. 3வது வந்து யார் மேலே வைராக்கியம் வசிக்கிற பகுதியில் அன்பாக பேசுங்க. நீங்கள் அன்பை மட்டும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருன்னா பக்கத்தில் யாரும் உங்களுக்கு தொட்டாலும் விட மாட்டாங்க. அவங்க வந்து ஏன் அந்த நல்ல முகத்தை போய் சண்டை போடுங்கன்னு சார். இந்த 3 காரியத்தை நீங்கள் மனசு வச்சுட்டு துக்கப்பட்டாதீங்க, வேண்டி போகாதீங்க. கண்களை முடிஞ்சிருக்கலாம். செல்லு போய்